السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமா. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாடு நடிச்சு பற்றி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை இரண்டாவது பத்தின் இறுதியிலே நாம் இருக்கிறோம். 20வது நாள் தராவியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மகூபரத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் 10வது அமல் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது, அந்த துவாவில் விடாமுயற்சி இருப்பது. துவா கேட்டோம், அல்லாஹ் தரல, ஒரு தடவை தான் கேட்டிருப்பார். கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்தன மாட்டான், கேட்டுக்கிட்டே இருக்கும். விடாமுயற்சி என்பது துவாவிலே இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் குர்ஆன் வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுவது. எந்த அளவுக்கு நாம் விடாமுயற்சியோடு நாம் துவா கேட்போமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னீ லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் விடாமுயற்சியாக நாம் துவா கேட்போமோ, அவர்களுடைய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பதிலை தருகிறான். அவர்களுடைய அமலை ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்குவதில்லை என்று மிகவும் தெளிவாக அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்போ துவாவிலே விடாமுயற்சி என்பது இருக்க வேண்டும். நானும் துவா கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் தரமாட்டேங்கிறான். மற்ற நேரங்களில் துவா கேட்பதை விட சில முக்கிய நேரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும்? துவாக்கள் உங்களுக்கு கபூலாகும். கண்டிப்பாக என்ன செய்யலாம்? துவாவை கபூல் செஞ்சிடும். ஹராமானதை கேட்காத வரைக்கும் மற்ற துவாக்கள் என்ன ஆகிடும்? நிச்சயமாக கபூலாகிடும். சரி, ஹராமானதை கேட்காத உடனே என்ன அர்த்தம்? ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருத்தருக்கு தண்ணி போடுற படம் தண்ணி வைங்க, அவர் எல்லாட்ட என்ன கேட்குறாரு, யாரும் எனக்கு ஒரு குவார்டர் கொடுன்னு கேட்குறாரு, நல்லா கொடுப்பானா? கொடுக்க மாட்டேன். இப்படி ஹராமானதை கேட்கக்கூடாது. தனக்கு எது தேவையோ, தனக்கு எது ஹலாலானதாக இருக்கிறதோ அதை அல்லாஹ்விடத்திலே விடாமுயற்சியாக நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம்? அதை நம்ம கொடுக்கலாம். ஒரு சில நேரங்களை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் என்னன்னு சொன்னாங்க, ஒரு பாங்கு சொல்லி இக்காம சொல்வதற்கு உள்ள இடைப்பட்ட நேரம். ஒன்று, பாங்கு சொல்லிட்டோம், இக்காம சொல்கிறோம்ல, இடைப்பட்ட நேரம் அவனுக்கு ஒரு 20 நிமிஷங்கள். அந்த இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துவா என்ன செய்யப்படுது? கண்டிப்பாக கபூல் செய்யப்படுது. ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயமாக கபூல் செய்யப்படுது. அதிகமான பேர் துவாவை கேட்கறது இல்லை. இமாம் துவா ஓதி ஆமீன் சொல்றதோட என்ன செய்யறோம், நம்ம முடிச்சுட்டு வேக வேகமாக ஓடிக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, அதிகமாக துவாக்கள் செய்யறது இல்லை. துவா அதிகமாக செய்யணும். இன்னொரு ஒரு நேரத்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தனிமையிலே இருந்து அல்லாஹோடு நீங்கள் முனாஜாத், அல்லாஹோடு என்ன செய்யணும், நம்ம பேச்சுவார்த்தை நடத்தோம். அல்லாஹோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அதுதான் தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய 3இல் கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, வானத்திற்கு, முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வரணும். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவிலும் துன்யாவினுடைய வானத்தின் பக்கம் அவன் இறங்கி வருகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த இரவினுடைய அந்த கடைசி நேரம்
பாக்கி இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும், அதாவது தஹஜ்ஜுடைய நேரம் ஆரம்பிக்குது, ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்குன்னு வச்சுக்குவோம். 4:30 மணிக்கு பாங்கு நான் வைத்துக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு எது வரைக்கும் அல்லாஹ் இறங்கி வர்றான்? ஒரு 4:20 வரைக்கும் என்ன செஞ்சிடறான் அல்லாஹ்? 3 மணிலிருந்து 4 வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் டைம் வச்சுதான் இறங்கி வர மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இறங்கி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? கடைசி நேரம் வரைக்கும் எல்லாம் இறங்கி வர்றான். இறங்கி வந்து என்ன கேட்கறா தெரியுமா? மை எதுனி என்னிடத்திலே துவா செய்பவர் யார் இருக்கிறார்? அவருக்கு நான் பதில் தருகிறேன். மை யஸ்அலனி என்னிடத்திலே கேட்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஃபஅதீனி அவருக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். மை யஸ்தக்ஃபிர்னி என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் இருக்கிறார்? ஃபக்ஃபிர் லஹு அவருக்கு நான் என்ன செய்யறேன்? பாவத்தை மன்னிக்கிறேன். இதுல முதலாவதாக அல்லாஹ் என்ன கேட்கிறான்? யார் என்னிடத்திலே கேட்பதற்கு தயாராக இருக்கிறார், துவா கேட்கறது கேட்க தயாராக இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் உடனடியாக பதில், கால தாமதமே கிடையாது. உடனடியாக என்ன செஞ்சிடறாங்க? நமக்கு அதுக்கு உண்டான அன்றைக்கு இல்லை 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் ஒரு நல்ல செய்தியை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருவோம். அவர் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? துவா கேட்கணும். அந்த துவாவிலே விடாமுயற்சியாக இருக்கும். துவாவை பற்றி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹி மினத் துவா. அல்லாஹ்விடத்தில் துவாவை போன்று ஒரு சங்கை மிக்க ஒரு அமல் எதுவுமே கிடையாது. துவாவை போன்று ஒரு சங்கையான அமல் எதுவுமே இல்லை என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, துவா முஹுல் இபாதா. துவா என்பது இபாதத்தில் ஒரு பகுதி. தொழுகிறோம், தொழுகைக்கு பின்னால் துவா செய்யறோம்னா அது தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ அதே போல துவாவை என்ன ஒரு இபாதத். குறைந்தபட்சம் ஒரு 30 செகண்ட் அல்லது 1 நிமிஷம் உட்கார்ந்து வேலை செய்யறது. நமக்கு என்ன தேவை நமக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அது என்ன செய்யணும்? அல்லாட்ட கேட்டு பெறக்கூடிய அடியாராக நம்ம என்ன செய்யணும்? மாறிப்போம். குறிப்பாகவே சிலருடைய துவாக்கள் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அபூதாவூத் ஹதீஸ் வருது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, 3 பேருடைய துவா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும். ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபுன், 3 பேருடைய துவா கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும். லா ஷக்க ஃபீஹி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா என்ன செய்யப்படும்? உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும். ஒன்று தஅவத்துல் வாலித், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா. இரண்டாவது தஅவத்துல் முஸாஃபிர், பிரயாணத்தில் போறாங்கல்ல, நீண்ட நேரம் பிரயாணம் செய்யறாங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் 14 மணி நேரம் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அங்கே போகக்கூடிய நேரத்தில் என்ன நிகழ்ச்சி வச்சு துவா செய்யறாங்களோ அதெல்லாம் என்ன செய்யலாம்? கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்கிறான். மூன்றாவது தஅவத்துல் மத்லூப், அநீதி இழைக்கப்பட்டவன் துவா. ஒருத்தருக்கு அநீதி இழைச்சிட்டோம்னா அவன் அல்லாட்ட கையேந்தி அவன் நாசமா போன துவா செஞ்சுட்டான்னு வைங்களா, நம்ம நாசம் பண்ணுவோம். மௌதுவில் அல்லா பாதுகாப்பு. அப்போ அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவும், முஸாஃபிர் அதாவது பிரயாணத்தில் இருக்கக்கூடியவருடைய துவாவும், பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்யக்கூடிய துவாவும் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ துவா செய்யணும். அந்த துவாவில் என்ன செய்யணும்? விடாமுயற்சியாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அபூதாவூதுல ஒரு ஹதீஸ் வரும், ஹஜ்ரத் ஸுஹைருன் நுமைரி ரலியல்லாஹு தஆலா, பேரே வித்தியாசமா இருக்குல்ல, ஸுஹைருன் நுமைரி, வாயிலே நுழையாது சில சஹாபாக்களுடைய பேர். அவங்க சொல்றாங்க, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இரவு நேரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் துவா செஞ்சுட்டு உட்கார்ந்தார். அவர் துவா செய்யறதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இரவுல போறதை நிறுத்திட்டு அவர் என்ன துவா செய்யறார் அப்படின்னு என்ன செய்யறாங்க? பக்கத்துல போய் நின்று கேட்கிறாங்க, என்ன துவா செய்யறாரு? பட்டு துவா செஞ்சுட்டு இருக்கிறாரு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவருடைய துவாவை முத்திரையிட்டா நல்லாக இருக்குமே என்று இவர் சொன்னாங்க. அப்ப பக்கத்தில் இருந்த ஒரு நபரு கேட்டாரு, எதை கொண்டு முத்திரையிடுவது? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமீனை கொண்டு என்ன செய்யுங்க, முத்திரையிடுங்கள். துவா கேட்டுட்டு தான் இருக்கிறாரு, ஆனா ஆமீன் சொல்லவே இல்லை. துவா கேட்டுட்டே இருக்கிறாரு, ஆனா ஆமீனே சொல்லல. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் ஆமீனை கொண்டு தன்னுடைய துவாவை அவர் முத்திரையிடட்டும், நிச்சயமாக அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற சுப செய்தியை அவர்கள் நீங்க சொல்லிடுங்க. அப்ப துவா ஓதி ஆமீன் சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படும்? நிச்சயமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் துவா செய்யறாங்க, ஏன் ஆமீன் சொல்றாங்க? அபூதாவூதுல வரக்கூடிய ஹதீஸில் 6 கிரந்தங்கள், ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஆதாரபூர்வமான 6 கிதாபுகள். ஒரு கிதாபு தான் என்ன? அபூதாவூத். அந்த அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் இது. ஸுஹைர் நுமைரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப ஆமீனை கொண்டு உங்களுடைய துவாவை நீங்கள் முத்திரையிடுங்கள் என்று சொன்னால்
துவா ஓதி ஆமீன் சொல்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு வழிமுறை. அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் துவா கேட்கும் பொழுது விடாமுயற்சியாக நாம் கேட்கணும். ஏதோ ஒரு வக்தில கேட்டவா 2 வக்தில கேட்கல அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஒவ்வொரு வக்திலையும் நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை என்ன செய்ய நல்லாட்ட கேட்கணும். கண்டிப்பாக அதனுடைய பலனை பிரதிபலனை நற்செய்தியாகவோ அல்லது செயல் ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ நிச்சயமா என்ன செய்யும், உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அதிலும் குறிப்பா என்ன செய்யணும், தஹஜ்ஜுடைய நேரத்துல நோம்புன்னு இல்லை, நோம்பு அல்லாத மற்ற மாதங்கள் நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல ஃபஜ்ருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், எந்திரிங்க. அது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாலும் என்ன செய்யணும், குறைஞ்சது 2 ரக்காத்து தொழுதுட்டு என்ன செய்யணும், நல்லாட்ட நிறைய துவாக்கள் நம்ம செய்யணும். எவ்வளவு நம்ம தேவைகள் நமக்கு இருக்குது, எவ்வளவு பல விதமான விஷயங்கள் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும், சமுதாயத்தில் பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நல்லாட்ட கேட்டு ஒரு தீர்வை நாம் பெறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்திலே நாம் துவாவை கேட்டு விடாமுயற்சியாக நாம் கேட்டு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி